அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தின் அழகு கண்களில் தெரியும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. உண்மையிலேயே கண்ணுக்கு மை இடுறது அழகா? சில பேருக்கு பார்த்தோம்னா கண்ணுக்கு மை போடுறதுனாலயே அது அலர்ஜி ஆகி கண்ணு சிகப்பு, தண்ணி வடிகிறது, உறுத்தல், இது மாதிரி எல்லாம் வந்துருது. முன்னாடி பார்த்தோம்னா கண்ணுக்கு மை போடுறது வீட்லயே செய்வாங்க. அது மை மாதிரி இருக்கும். அதை கண்ணுல வச்சுட்டு சாதாரணமா ஒரு துணி வச்சு தொடச்சா அது அழிஞ்சிரும். அது கண்ணுக்கு பாதுகாப்பா இருந்தது. எந்த விதமான அலர்ஜியோ ஒவ்வாமையோ வர்றதில்லை. ஆனா இப்ப வர்றது எல்லாமே கெமிக்கல்ஸ்ல தயாரிக்கப்பட்டு பிளாஸ்டிக் மாதிரி வருது. சோ அந்த மாதிரி வரும்போது நம்ம கண்ணுக்கு நிறைய அலர்ஜிகள் வருது. சில சமயம்ல கண்களை கட்டி கூட வருது. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம மை போடுறது உண்மையிலேயே தேவைன்னா கரெக்டா ஆலோசனை பண்ணி ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனியில நல்லா நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மை போடுறதா நல்லது. அதே போல மேக்கப் போடும்போது ஐலிட் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. மேக்கப் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ட்ரை பண்ணி அது நமக்கு சூட் ஆகுதா, அலர்ஜி ஆகாம இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரெயின் ஆன பர்சன் வச்சு நம்ம பண்ணிக்கிறது நல்லது. இது மாதிரி பண்ணும்போது கல்யாணத்தப்ப மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம கண்ணு சகப்பு, தண்ணி பிடிது இல்லாம பாதுகாப்பா இருந்துக்கலாம். அடுத்து மேரேஜ் ஆகிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.